குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சோனாக்ஷி, வாட் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ். இந்த நேரத்துல நீ வந்திருக்க? ஆக்சுவலி ரூம் நம்பர் 313ல என்னோட டயபெட்டிஸ் பேஷண்ட் இருக்காங்க. அவங்களுக்காக சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். யூ குக்? இல்ல, எனக்கு எப்படி செய்யணும்னு சொல்ல மட்டும் தான் தெரியும். அம்மா தான் செஞ்சாங்க. கவலைப்படாதீங்க, ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ் மீறி அவங்களுக்கு நான் எதுவும் கொடுக்க மாட்டேன். இப்படி ஒரு டெடிகேட்டட் நியூட்ரிஷனிஸ்ட நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. தேங்க்யூ டாக்டர். ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு. என்கிட்ட நிறைய ஃப்ரீ டைம் இருக்கு, அதனால இன்னும் நிறைய பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். உங்களுக்கு ஓகேவா? எஸ் எஸ், ஆஃப் கோர்ஸ், வை நாட். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ டாக்டர் சேனா. வாட்? சரி, நான் கிளம்பிட்டேன். இதோ வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சோனாக்ஷி, ஒரு எமர்ஜென்சி. ஐ ஹேவ் டு கோ நவ. ஓகே, see you later. நீங்க இவ்ளோ சீனியர் டாக்டரா இருந்தோம் வீட்டுக்கெல்லாம் போறீங்க? ஹாஸ்பிட்டலோட போர்ட் மெம்பர் அண்ட் ரொம்ப பெரிய டோனரோட வீட்டில் இருக்காது உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பெரிய டாக்டர்ஸ் கூட அங்க போய் தான் ஆகணும் சோனாக்ஷி. இன்ஃபேக்ட் எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படும் சோனாக்ஷி. அப்சல்யூட்லி டாக்டர். ஆனா நீங்க இங்க வேலை செய்றீங்க, நான் வெறும் கன்சல்டன்ட் தானே. சோ எனக்கு ரொம்ப பெரிய டோனரோட வீட்ல இருக்கிற பேஷண்ட்ஸ் கூட மத்த பேஷண்ட்ஸ் மாதிரி தான். எனிவேஸ் டாக்டர், நான் உங்களை அப்புறம் பார்க்கறேன். ஸ்ட்ரெஸ் அதிகமானதுனால உங்களுக்கு இந்த மயக்கம் வந்திருக்கு. இப்பெல்லாம் நீங்க அதிகமா யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். டைம்க்கு நீங்க நல்லா சாப்பிட்றீங்களா? நான் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி, உங்க பூஜை வேலை எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு டாக்டர். இந்த வாரமே 3 பூஜை இருந்துச்சுல்ல? பரிகார பூஜை இருந்துச்சு, அதுக்கப்புறம் அமாவாசை, அதுக்கப்புறம் இன்னொரு பூஜையும் இருந்துச்சு. 3 பூஜையும் சிறப்பா பண்ணிருப்பீங்களே? எல்லாம் பண்ணிட்டேன். 3 பூஜை பண்ணிருக்கீங்க, அதுல நீங்க விரதமும் இருந்திருப்பீங்க. ஆமா. அப்புறம் எப்படி நீங்க நல்லா சாப்பிட்டீங்க சொல்லுங்க? நான் சாப்பிடலங்கிறதுனால மயக்கம் போட்டு விழல. இது கொஞ்சம் பனி அதிகமா இருக்கு இல்லையா, அதனாலதான் இப்படி. எங்க பாருங்க, இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீங்க தான் உங்களை நல்லா பாத்துக்கணும். இன்னைக்கு நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நோ மூவ்மெண்ட், நோ ஒர்க். இன்னொரு விஷயம், லைட்டா தான் நீங்க சாப்பிடணும். நோ ஸ்வீட்ஸ், நோ ஃப்ரைட் ஐட்டம்ஸ் டூ. ஆண்டி, என்னாச்சு உங்களுக்கு? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் நான் கோயிலுக்கு போய் உங்களுக்காக வேண்டிக்கிட்டு தெரியுமா? ஆண்டி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பிரசாதம் சாப்பிடுங்க, குணமாயிடும். பண்டி, என்னாச்சு? டாக்டர் இப்பதான் அம்மாவை ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதுக்குன்னு பிரசாதம் கூட சாப்பிடக்கூடாதா? ஆண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சாப்பிட்றேன். நீங்க சீக்கிரமா சரியாயிடுவீங்க. சரி, வேணாம், இந்த லட்டை ஃபுல்லா நானே சாப்பிட்டுறேன். அப்புறம் மிஸ்டர் தேவ், இதுல சில பிளட் டெஸ்ட் எல்லாம் எழுதியிருக்கேன். அதை கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துருங்க. ரிப்போர்ட்ஸோட வந்து என்ன ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணுங்க. ஓகே? இப்பேவா? இல்ல, அர்ஜென்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஃப்ரீயா இருக்கும்போது வந்து என்ன பாருங்க, அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒன்ஸ் இன் 4-5 hours ORS கொடுக்கணும், அப்புறம் குளுக்கோஸும் கொடுக்கணும். புரிஞ்சுதா? சரி, நான் இப்ப கிளம்புறேன். பண்டி, வாங்க டாக்டர் சார், நான் எடுத்துட்டு வரேன். கொடுங்க. ஏதாவது டேப்லெட் வாங்கிட்டு வரணும்னா சொல்லுங்க, நானே போய் வாங்கிட்டு வரேன். சொல்லிட்டேன், பரவாயில்ல. நீ போய் அம்மாவுக்கு குளுக்கோஸ் எடுத்துட்டு வா. சரி. தேவ், நீ ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போகணுங்கிற அவசியமே இல்ல. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். இந்த டாக்டர் எவ்வளவு ஃபீஸ் வாங்குவாரு? அதிகமா தானே வாங்குவாரு? அம்மா இல்ல தேவ், இப்ப எல்லாம் டாக்டர்ஸ் ரொம்ப அதிகமா செலவு பண்ண வைக்கிறாங்க. நீ கிச்சு கிட்ட சொல்லி மஞ்சள் போட்ட பாலை எனக்காக எடுத்துட்டு வர சொல்லுப்பா. உடனே அது நீங்க சும்மா இருங்க. நீங்க எல்லா டெஸ்டையும் பண்ணணும். டாக்டர் சொல்ற எல்லாத்தையும் நீங்க செஞ்சாகணும். சரி, எல்லா டெஸ்ட்டுக்கும் நான் ஒத்துக்கிறேன். நம்ம பண்டி எல்லாம் இதை பாத்துக்குவான்பா. நீ ஆபீஸ்க்கு போயிட்டு வா. சரி, ஓகே, நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரி. அம்மா, என்ன நீங்க எங்க வரீங்க? நீ ஆபீஸ்க்கு போறல, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கணும். நீங்க இங்க இருந்து நகர்ந்தீங்கன்னா நான் ஆபீஸ்ல எல்லா வேலையும் விட்டுட்டு இங்க வீட்லயே இருந்துருவேன். எதுவும் செய்ய மாட்டேன். சரிப்பா, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். நீ ஆபீஸ்க்கு போய் உன்னோட வேலையை பாரு. இங்க இருந்து நகரக்கூடாது. நீங்க டயட்ல கண்டிப்பா சீட்டிங் பண்றீங்களா?
இல்லன்னா 2 கிலோ எப்படி அதிகமா இருக்கும்? அரே மேடம் 2 கிலோ தானே அதிகமா இருக்கு. என்னோட ட்ரக்கில 500 கிலோ அதிகமா போட்டு லோட் அனுப்புவேன். ஆனா ஒண்ணும் ஆகலையே. உங்க ட்ரக் ஒரு நாளைக்கு பல கிலோமீட்டர் போகுது இல்லையா? சரி, நீங்க எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறீங்க? அது நான் வந்து ரெகுலரா நான் தினமும் வாக்கிங் போவேனே. யாரோ என்னோட வாக்கிங் கண்ணு வச்சுட்டான் போல இருக்கு. அதான் வெயிட் அதிகமா இருக்கு. அப்படியா? டெய்லி நடக்கிறீங்களா? கமென். ஹலோ மேம். தைராய்டு பேஷண்ட்ஸோட ரிப்போர்ட் வந்துருச்சா? எஸ் மேம். ஆனா மேம், டயட் அண்ட் எக்ஸசைஸ்க்கு அப்புறமும் ஃபேட் குறையவே இல்லை. அப்படின்னா ஆபரேஷன் தான் பண்ணி ஆகணும். ஆபரேஷன் பண்ணிடலாம். ஓகே மேம். क्या மேடம் ஃபேட் குறையலன்னா ஆபரேஷன் பண்ணுங்க. ஆமா, டயட் ஃபாலோ பண்ணாதவங்க, எக்ஸசைஸ் பண்ணாதவங்க அவங்களுக்கு ஆபரேஷன் தான் பண்ணி ஆகணும். ஆபரேஷன் ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்கும். ஆனா நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க டயட் ஃபாலோ பண்றீங்க, எக்ஸசைஸ் பண்றீங்க. ஆமாமா மேடம், கடவுள் புண்ணியத்திலே எக்ஸசைஸ் பண்ணி சீக்கிரமா நான் உங்கள மாதிரியே ஸ்லிம் ஆகி காட்டுறேன் மேடம். அது நீங்க பார்க்கத்தான் போறீங்க. இது பிடிங்க. 1 கிலோ அதிகமாச்சுன்னா கூட உங்களுக்கு ஆபரேஷன் தான் நடக்கும். டாக்டர் ஆப் கவலைப்படாதுங்க. வெயிட் குறைச்சிக்கிட்டு நான் உங்கள மாதிரியே ஆக போறோம். தேங்க்யூ தேங்க்யூ. போயிட்டு வரேன் Welcome. டாக்டர். அக்கா, தேவண்ணா சரியா தான் சொன்னாரு. நீங்க இந்த மாதிரி அம்மா கிட்ட சத்தமா பேசிருக்க கூடாது. தேவனவா அவரு எப்பவும் தப்பாவே சொல்ல மாட்டாருல்ல. அவரு ராமரோட அவதாரமாச்சே. ரொம்ப பர்ஃபெக்டா இருக்காருல்ல. அதனாலதான் அவருக்கு எல்லா சந்தோஷமும் கிடைச்சிருக்கு. எனக்கு எதுவும் கிடைக்கல. நான் இது வரைக்கும் மத்தவங்களுக்காக தான் வேண்டியிருக்கேன். முதல் தடவை எனக்காக சமீரை வேண்டிக்கிட்டேன். ஆனா எனக்கு தெரியும்க்கா, உங்களுக்கு சமீரை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அவரோட அம்மாவை தான் பாத்தீங்கல்ல, அவங்க இந்த சம்பந்தத்தை கிவ் அண்ட் டேக் பாலிசியா மாத்திட்டாங்க. ரியா, நீயும் அம்மாவும் மாதிரி தேவண்ணா பத்தி மட்டும்தான் யோசிக்கிறல்ல. அவரோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியமா? சொல்லு. நான் அவருக்காக நிறைய பண்ணிருக்கேன். ஆனா அவரோட சிச்சுவேஷன் வரும்போது உன்னோட தேவண்ணா என்ன பண்ணாரு? இது வரைக்கும் நான் இந்த வீட்டுக்காக என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கு வேல்யூவே இல்லைல்ல. அக்கா, நீங்க பண்ண ஒவ்வொரு விஷயத்துக்கும் எங்களுக்கு வேல்யூ இருக்கா. நிக்கி ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தா, ஆனா எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா. அக்கா, நீங்க எங்களுக்காகவும் ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்காகவும் நீங்க நிறைய தியாகம் பண்ணிருக்கீங்க. ஆனா நீங்க அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுக்கணும் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவண்ணாவா அவங்க என்கரேஜ் பண்ணலன்னா ஒருவேளை நம்ம இன்னைக்கும் அதே நிலைமையில இருந்திருக்கலாம்க்கா. அக்கா, நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க. அந்த சாக்ரிஃபைஸ்க்கான வேல்யூ எங்க எல்லாருக்கும் இருக்கா. இந்த வீடு, இந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே அண்ணா அம்மா நீங்க கஷ்டப்பட்டதுக்கான பலன். என்ன ஆனாலும் சரி, இந்த விஷயத்தை யாராலையும் மறுக்க முடியாதா? அண்ணா அம்மா இவங்களும் மறுக்க மாட்டாங்க. நான் உங்களை விட சின்ன பொண்ணுதான்க்கா. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரியும், இந்த எக்ஸஸ் பேக்கேஜோட டிராவல் பண்றது நல்ல விஷயம் இல்லக்கா. இந்த கோவம், இந்த கெட்ட நினைவுகள் எல்லாம் எக்ஸஸ் பேக்கேஜ்க்கா. ப்ளீஸ்க்கா, இதெல்லாம் தூக்கி போட்டுடுங்க. மிஸ்டர் தேவ், உள்ள வாங்க. ம். நீங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க எதுவும் என்கிட்ட சொல்லலை டாக்டர், ஆனா எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க அங்க சொன்னதை விட விஷயம் ரொம்ப சீரியஸ் தானே? இங்க பாருங்க, ரிப்போர்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி என்னால எதையும் தெளிவா சொல்ல முடியாது. ஆனா சில விஷயங்களை என்னால தெளிவா உங்ககிட்ட சொல்ல முடியும். அதாவது லாஸ்ட் இயர் கூட உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போச்சுல்ல? லாஸ்ட் இயர் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சா? இதை பத்தி உங்ககிட்ட அவங்க சொல்லலையா? இந்த மாதிரி மயக்கம் அவங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டு தான் இருக்கு. என்னைக்குமே ஒரு அம்மாங்கிறவங்க தன்னோட குழந்தைங்கள நல்லா பார்த்துப்பாங்க. ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி அவங்க கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கிறது கூட அவங்களுக்கு ஒரு வகை ஆபத்தை கொண்டு வரலாம். போன வருஷம் அவங்க வந்தப்ப அவங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஆனா நான் கொடுத்த மெடிசன்ஸையும் ஃபாலோ பண்ணல. பட் சிம்டம்ஸ் வச்சு என்னால உங்ககிட்ட தெளிவா சொல்ல முடியும், இது எல்லாமே வீக்னஸ் ஆனதான் வந்திருக்குன்னு. மற்றபடி எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்ததுக்கு அப்புறமா தான் என்னால உங்ககிட்ட எதையுமே தெளிவா சொல்ல முடியும்.
हाय बच्चा बर्गर मांगियाச்சு चलो ஆஹா பர்கர் சர்கர் அரே பச்சா பாக்கி சாமான் எல்லாம் அப்புறம் வாங்கலாம் பர்கர் டெஸ்ட் பார்த்துடுவோம் அந்த பெயின்ஃபுல் ஆப்ரேஷன் எல்லாம் நம்மளால பண்ணிக்க முடியாது எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் கார் எடுக்கிறீங்களா? हम तुम एक कमरे में बंदो சோ மிஸ்டர் கோலி, இதுதான் உங்க டயட்டா? என்கிட்ட போய் சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? அரே மேடம் இது என் குழந்தைங்களுக்கு வாங்கினதான் நான் டேஸ்ட் பார்த்தோம். அப்படியா? ஜி டாக்டர். ப்ளீஸ் நீங்க உங்க வீட்டுக்கு போய் சண்டே வச்சுக்கிறீங்களா? நீங்களா? உங்களுக்கு என்ன தெரியுமா? போன மண்டே நம்ம இடிச்சுக்கிட்டோம்ல, உங்களால என்னோட ஃபுல் grocery ஷாப்பிங்கும் கீழே விழுந்துருச்சு. மாவு பாக்கெட் பிஞ்சு போச்சு, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? மிஸ்டர் கோலி, நான் சொல்றத கேளுங்க. நீங்க இப்படி ஜங்க் ஃபுட் சாப்பிடுறத நிறுத்தலைன்னா அதுக்கப்புறம் உங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடும். நான் சத்தியமா சொல்றேன் டாக்டர், இதுக்கப்புறம் சமோசா ஒரு ஜிலேபி அது இல்லாம வேற எதுவும் சாப்பிட மாட்டோம். அவ்வளவுதான். நோ சமோசா, நோ ஜிலேபி. நீங்க இப்படி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நாள் உங்களால வாழ முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு சைக்கோ வைஃப் கூட யார் வாழணும்னு நினைப்பாங்க? நீங்க என்ன சொன்னீங்க? ப்ளீஸ் கார் எடுங்க. அரே பச்சா எஸ்கேப். நீங்க என்ன சொன்னீங்க? நான் சைக்கோவா? நான் சைக்கோவா? ஹலோ ஹலோ மிஸ்டர் தீக்ஷித், நான் அவரோட மனைவி இல்ல, நான் அவரோட... அம்மா. அட தேவ், நீ எப்பப்பா ஆபீஸ்ல இருந்து வந்த? ஷோ, எனக்கு இது வேணாம்ப்பா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நாள் முழுக்க நிக்கியும் ரியாவும் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது சாப்பிட கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு மேல என்னால எதுவும் சாப்பிட முடியாது. அப்புறம் இன்னைக்கு ஆபீஸ்ல வேலையெல்லாம் எப்படி போச்சு? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? தேவ், நான் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? ஏன் தேவ் பதில் சொல்ல மாட்டேங்கிற? ஆபீஸ்ல வேலையெல்லாம் நல்லதானே போச்சு? நீங்களே சொல்லுங்க, நான் தினமும் உங்ககிட்ட உங்களை நீங்க நல்லா கவனிச்சுக்கிறீங்களான்னு கேட்பேன்ல. ஆனா நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. என்ன? போன வருஷம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க. எதுக்கு என்கிட்ட சொல்லல? அது போன வருஷம். இந்த டாக்டர் சின்ன விஷயத்த பெருசாக்கிடுறாரு. எனக்கு ஒண்ணு இல்லப்பா, நான் அப்போ விரதத்துல இருந்தேன் இல்லையா, அதனால கொஞ்சம் பலவீனமாயிட்டேன், அவ்வளவுதான். விரதம் இருக்கிறது அவ்வளவு முக்கியமாமா? அப்போ லண்டன்ல நீ ஆபீஸ் ஒண்ணு திறக்கறேன்னு சொன்ன இல்லையா, அதனாலதான் நான் விரதம் இருந்தேன்ப்பா. அம்மா, என்னோட சக்சஸ்க்கும் நீங்க சாப்பிடாம இருக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன சொல்றீங்க நீங்க? விரதம் இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? சரி, ப்ரூவ் பண்ணுங்க. எப்படி? இங்க பாரு, உன்னோட கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு ஹைஃபை இருக்கு இல்லையா? ஹைஃபை இல்லம்மா, அது வைஃபை. அதுதான் எதுவா இருந்தா என்னப்பா, வைஃபை. நான் சொல்ல போறது என்னன்னா, அந்த வைஃபை கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. இருந்தாலும் அது எல்லா வேலையும் பாக்குது இல்லையா? நம்பிக்கையும் இதே மாதிரிதான்ப்பா. கண்ணுக்கு தெரியாது, ஆனா எல்லா விஷயத்தையும் இணைச்சு வைக்கும். அம்மா, நெய் கொடுங்க. நெய் கொடுங்க. நெய்யா? இந்தா சாப்பிடு. கடவுளே, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன்? என்னங்க, நம்ம பொண்ணு சாப்பாட்டுல நெய் ஊத்தி சாப்பிடுறா. சீக்கிரம் கிளம்புங்க, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். ஒண்டியல்ல 501 ரூபாய் போட்டே ஆகணுங்க. சோனா, என்னம்மா, இஸ் எவ்ரிதிங் ஓகே? யா, ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல, அது நீ எப்பவும் எங்க கிட்ட சாப்பிடும்போது அவசரப்படாம மெதுவா சாப்பிடணும்னு சொல்லுவல்ல, இப்ப நீயே எக்ஸ்பிரஸ் மாதிரி ரொம்ப வேகமா சாப்பிடுற. ஆமா, மத்தவங்க கிட்ட தானே எதுவும் சொல்லக்கூடாதுல்ல. நான் தான் இடியட் ஆச்சே. என் புருஷனை நான் திட்டிக்கிட்டே இருக்கேன், இரிட்டேட்டிங் வைஃபா இருக்கேன். ஹஸ்பண்டா? பாய் ஃப்ரெண்டுங்கிற ஸ்டேஜையே ஸ்கிப் பண்ணிட்டியா? நீ எங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இல்ல, படம் நல்லாவே இல்ல. சரி, நாளைக்கு பேசலாம். 146ஓட ஐக்கியூ இருக்கு. 146. அப்போ நான் இடியட்டா? உலகத்துல இருக்கிற எல்லா அறிவும் எல்லா மரியாதையும் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு, மிஸ்டர் ரூட்க்கு. சரி, சுத்தி வளைச்சு நீங்க டாபிக்க மாத்தாதீங்க. எதுக்காக என்கிட்ட மறைச்சிங்க?
என்ன மறைச்ச? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு மறைச்சிருக்கீங்க. நான் தான் சொன்னேன்ல தேவ், உன்னோட லண்டன் ஆபீஸ் திறக்கறதா இருந்துச்சு. அப்ப நீ அந்த வேலையில ரொம்ப பிஸியா இருந்த. இந்த சின்ன விஷயத்த உனக்கு எதுக்கு சொல்லணும்? சின்ன விஷயமா? உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு, இது சின்ன விஷயம் கிடையாது. யார்கிட்ட இருந்து இப்படி எல்லாம் மறைக்க கத்துக்கிட்டீங்க? உன்கிட்ட இருந்துதான். நீ தானே என்கிட்ட சில விஷயங்களை மறைச்ச. நேஹாவை கட்டிக்கிறதுக்காக அந்த சமீருக்கு நீ உன் பிசினஸ்ல பங்கு கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்திருக்கல. தேவ், நீ பண்ணது சரியில்லை. சொந்தங்களுக்கு பரிசுகள் கொடுக்கலாம்ப்பா, ஆனா லஞ்சம் கொடுக்க கூடாது. வாழ்க்கையில சந்தோஷம் தானா வரணும், விலை கொடுத்து வாங்க கூடாது. இத ஞாபகம் வச்சுக்கோ. சரி எது தப்பு எதுன்னு தெரியாதுமா. ஆனா நேஹா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அவளை சந்தோஷமா பார்க்கணும்னு நினைச்சேன். அவ நமக்காக நிறைய பண்ணியிருக்கா, நிறைய கஷ்டங்களை தாங்கியிருக்கா. நான் நேஹாவோட முகத்துல எப்பவும் சிரிப்பா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு என்ன வேணாலும் நான் பண்ணுவேமா. சரி அதெல்லாம் போட்டோம், விடுங்க. நீங்க எப்பல இருந்து உங்க ஹெல்த்தை நல்லா பாத்துக்க ஆரம்பிப்பீங்க? போதுமா? இதுக்கு மேல ஹெல்த் விஷயத்துல எந்த ரீசனும் வேண்டாம். நான் சொல்ற மாதிரி தான் இதுக்கப்புறம் நீங்க நடக்கணும். தேவ், நான் நல்லா இருக்கேன்ப்பா, நான் தான் சொல்றேன்ல. அடம் பிடிக்காதீங்க. ஐயோ, எனக்கு இது வேணாம். காட்டுங்க. வேணாம் தேவ். நேஹா, வந்தேன், பக்கத்துல உட்காருமா. இதெல்லாம் என்னோட தப்புதாம்மா. அப்படியா? எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. இதுல உன் தப்பு என்னமா இருக்கு? ஏன்னா இந்த வீட்ல எல்லாமே என்னோட தப்பாதான் இருக்கு. என்னோட பங்குக்கான பாசத்தையும் நீங்க தேவனா கிட்ட கொடுத்துட்டீங்க. அட்லீஸ்ட் எனக்கு கோபப்படுறதுக்கும் அழறதுக்கும் உரிமை இருந்துச்சு. உங்களுக்கு உடம்பு சரியாம ஆனதுக்கு அப்புறம் அந்த உரிமையை வாங்கிட்டீங்க. என்னோட நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு. எனக்கு அதனால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உங்ககிட்ட கோவப்படக்கூட எனக்கு உரிமை இல்லையாமா? நீங்க எதுக்கு சாப்பிடுறத நிறுத்துறீங்க? உங்களுக்கு ஏன் உடம்பு சரியாம போச்சு? எனக்குன்னு எதுவும் இல்லம்மா. என்னோட கஷ்டத்தையாவது என் கூட இருக்க விடுங்களேன். ஃபீவர் இல்ல, ஆனா இப்படியே படுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா காய்ச்சல் வந்துடும். எழுந்துருங்க, நான் உங்களுக்கு தலைவாரி விடுறேன். ஆமா, நீ சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேம்மா. நிக்கி ரியா சாப்பிட்டாங்களா? அவங்க சாப்பிடாம நான் என்னைக்காவது சாப்பிட்டுருக்கேனா? எதுக்காகமா தலைமுடி எப்படி வச்சிருக்கீங்க? ஆயில் வச்சுக்க மாட்டீங்க, டாக்டர் கிட்டயும் போக மாட்டீங்க. ஆனா என்ன தொல்லை பண்றதுக்கு மட்டும் உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கு. சிரிக்காதீங்க, அண்ணா பாத்துட்டாருன்னா எனக்கு தான் திட்டு விழும். சரிம்மா, சரி, தலைவாரு. ரிப்போர்ட்ஸை நான் பார்த்ததுல மேஜர் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லை. பட் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் அதிகமாகவே இருக்கு. அதாவது பிபி, சோடியம், ஹீமோகுளோபின் இதெல்லாமே ரொம்ப குறைஞ்சிருக்கு. கால்சியமோட டெஃபிஷியன்சியும் இருக்கு. அவங்களுக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட், நியூட்ரிஷனிஸ்டோட டயட்டும் தேவைப்படுது. நான் நம்ம ஹாஸ்பிட்டலோட நியூட்ரிஷனிஸ்ட் இங்கே வர சொல்லியிருக்கேன். ஷீ இஸ் பிரைட். இங்கே ரெகுலராகவும் அவங்க விசிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கமேன் மிஸ்டர் தீக்ஷித், மீட் அவர் நியூட்ரிஷனிஸ்ட் டாக்டர் சோனாக்ஷி போஸ். நீயா? நீயா? நீ நியூட்ரிஷனிஸ்டா? ஏன் நான் நியூட்ரிஷனிஸ்டா இருக்க கூடாதா? நீ இருந்துக்கோ, ஆனா என்னோட அம்மாவுக்கு நான் உன்னை அப்பாயிண்ட் பண்ண முடியாது. ஐம் சாரி டாக்டர். நீ அட்வைஸ் பண்ண போறியா? நல்லதுதான், பிராண்ட் நியூ அட்வைஸா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் யாரும் உங்ககிட்ட இருந்து அட்வைஸ் வாங்கினது இல்லல. மிஸ்டர் ஓபோத்ரோவ். என்ன சொன்னீங்க? மிஸ்டர் ஓபோத்ரோவ். இப்ப எதுக்கு பெங்காலில பேசுறீங்க? உங்களால தமிழ்ல பேச முடியாதா? நான் பெங்காலி, அதனால பெங்காலில பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன? நான் பெங்காலின்னு சொன்ன உங்களுக்கு என்ன புரியலையா? துமி ஏக்தா போக்கா. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் சொல்ல மாட்டேன். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேங்கறத நீங்க நல்லா யோசிச்சுக்கிட்டே இருங்க. Suits you well. உன்ன
For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.